அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். கொங்கு மண்டலத்தில் அதிமுக வீழ்ந்தது எப்படி? அதிமுக தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தே கொங்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டையாக பார்க்கப்பட்டு வருகிறது. செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் காலத்தில் கொங்கு மண்டலத்தில் அவர்கள் பெறக்கூடிய வெற்றிதான் அதிமுகவிற்கு அடிப்படை வெற்றியாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வடக்கு மண்டலம், டெல்டா போன்ற பகுதிகளில் திமுகவின் கை ஓங்கி இருக்கும். தற்பொழுது நிலைமை மாறி இருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தல்களினுடைய அடிப்படையில் கொங்கு மண்டலம் தற்பொழுது அதிமுகவை விட்டு கை நழுகி விட்டதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அதிகாரத்தை இழந்து எதிர்க்கட்சி வரிசைக்கு சென்றது. அப்பொழுது அதிமுக மட்டும் கூட்டணி அமைத்து 75 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அதே சமயத்தில் திமுக கூட்டணி 159 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அதிமுக ஆட்சி அதிகாரத்தை இழந்திருந்தாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் 10லும் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. இதேபோன்று சேலத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் 10ல் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. கொங்கு மண்டலத்தில் பெருவாரியான இடங்களில், அதாவது 37 இடங்களில் வெற்றி பெற்றிருந்ததாக அப்பொழுது சொல்லப்பட்டது. இப்படி வலிமையாக இருந்த அதிமுகவிற்கு 2022 நடைபெற்ற நகரமன்ற உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அடி காத்திருந்தது. அப்பொழுது திமுக அங்கு மிகப்பெரிய வெற்றிகளை குவித்தது. அதன் பின்பு நடைபெற்ற 2024 பாராளுமன்ற தேர்தலிலும் தமிழகத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று அசத்தியது. கொங்கு மண்டலத்தில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. பாஜக கூட 2வது இடத்திற்கு வந்தது. இப்படி அதிமுகவின் கை பின்னோக்கி சென்று கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் 2026 17வது சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் திமுகவினுடைய வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காக செந்தில் பாலாஜியை கரூரில் இருந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பியிருந்தது திமுக. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் திமுக அல்லது அதிமுக என்ற இரு கட்சிகள் தான் வெற்றி பெறும். அதே சமயத்தில் நகர்ப்புறங்களில் வேண்டுமென்றால் திமுக வெற்றி பெறலாம். கிராமப்புறங்களில் இன்றளவும் அதிமுகவிற்குத்தான் செல்வாக்கு உள்ளது. எனவே அதிமுகவை இங்கு வீழ்த்த முடியாது என அனைவரும் கூறி இருந்தார்கள். அதே சமயத்தில் தற்பொழுது நடைபெற்ற தேர்தல் அதற்கு மிகப்பெரிய பேரிடியை அளித்திருக்கிறது. குறிப்பாக தாவேகா அங்கு மிகப்பெரிய வெற்றியை குவித்திருக்கிறது. SP வேலுமணி அவர்களின் கோட்டையாக கருதப்படக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே திமுக 3 இடங்களிலும் தாவேகா 5 இடங்களிலும் வெற்றி பெற்று அசத்தி இருக்கிறது. மேலும் தொண்டாமுத்தூர் தொகுதியில் SP வேலுமணி வெற்றி பெறுவதற்கே போராடக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்தது. முக்கிய தலைவராக கருதப்படக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமனே பொள்ளாச்சி தொகுதியில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் அதிமுக 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. 3 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் அங்கு அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. புதியதாக வந்த தாவேகா அங்கு மிகப்பெரிய வெற்றியை குவித்திருப்பதன் மூலமாக அங்கு முதன்மை பெற்றுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. இருவரும் திராவிட கட்சிகளை இரண்டையும் பின்னுக்கு தள்ளி தாவேகா அங்கு மிகப்பெரிய வெற்றியை குவித்திருப்பதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் விஜய் அவர்களின் செல்வாக்கு உயர்ந்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதற்கு முக்கிய காரணியாக பார்க்கப்படுவது செங்கோட்டையன் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மூத்த தலைவர் செங்கோட்டையன். இவரால் தான் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்ட போது செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அப்பொழுது திமுகவில் செங்கோட்டையனை அழைத்தும் கூட அங்கு சேராமல் தாவேகாவில் இணைந்தார். அதனால் தற்பொழுது தாவேகாவின் மூலம் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராகவும் அலங்கரிக்கிறார். இதே சமயத்தில் செங்கோட்டையனுடைய இருப்பு என்பதுதான் தாவேகாவிற்கு பலமாகவும் அதிமுகவிற்கு பின்னடைவாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் மிகப்பெரிய கட்சியாக ஆளும் கட்சி வரிசையில் இருந்த அதிமுக கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டு எதிர்க்கட்சி வரிசைக்கு சென்றது. தற்பொழுது அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அது ஒரு புறம் இருக்க தற்பொழுது அதிமுகவிற்குள் மீண்டும் உட்கட்சி குழப்பம் தலைதூக்க தொடங்கியுள்ளது. SP வேலுமணி, விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், CV சண்முகம் போன்றவர்கள் ஓரணியாக திரண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கலகம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக 17 MLAக்கள் மட்டுமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். மீதம் 30 MLAக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என CV சண்முகம் கூறி வருகிறார். மேலும் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதே சமயத்தில் இதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்துள்ளது. எங்களிடம் 23 MLAக்கள் இருக்கிறார்கள் என்று கூறி வருகிறார்கள். மேலும் தாவேகாவிற்கு அதிமுக MLAக்கள் ஆதரவு அளித்தால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக நாங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்றும் கூறி வருகிறார்கள். நன்றி.